ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எக் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் செய்கிற எல்லா ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க பார்க்கலாம் கிறிஸ்பியான எக் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு. தேவையான பொருட்கள், நான் 5 பிரெட் எடுத்திருக்கேன், ஒரு முட்டை, தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு குடைமிளகாய், கொத்தமல்லி இலை தேவையான அளவு, பால் தேவையான அளவு, கரம் மசாலா பவுடர் தேவையான அளவு, டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ஆயில் தேவையான அளவு. இப்போ நம்ம எக் நக்கெட் செய்கிறதுக்காக தேவையான பொருளை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடானதும் நம்ம இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாகும் போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற குடமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயமும் குடமிளகாயும் ஓரளவு கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெட் கலர் குடைமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் க்ரீன் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி கூட இங்கே எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை இதில் ஊற்றி வச்சு இதை நல்லா நம்ம கிளறிக்கலாம். ஸ்டவ்வை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. வாங்க எக் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த பிரெட்டோட இந்த கார்னர்ஸை கட் பண்ணி வச்சுக்கலாம்.
மாதிரி எல்லா ப்ரெட்டோட இந்த சைடு கார்னர்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கார்னர்ஸை எடுத்துகிட்டு ப்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்குறோம். இதில் பால் ஊற்றி நல்லா விரவி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரோல் பண்ணுற அளவுக்கு நல்ல பதமாக இருக்கணும், ரொம்பவும் தண்ணி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பிரெட் கார்னர்ஸை வந்து மிக்சியில் அடித்து வச்சுக்கலாம். இப்போ பிரெட் கார்னர்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து வச்சாச்சு. பிரெட் கார்னர்ஸை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கும்போது தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு, 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாலை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பால் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாலை வச்சாச்சு. இதை சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்ச இந்த எக்கு உள்ளே வச்சுக்கலாம் ரோல் பண்ணுறதுக்கு. ரோல் பண்ணுறதுக்கு வச்சாச்சு. இது கூட டொமேட்டோ சாஸை போட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் வச்சு நீங்கள் இதை ரோல் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரோல் வந்து பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலில் வந்து முக்கிக்கலாம். பாலில் முக்கிட்டு செஞ்சு வச்சுருக்கிற ரோலை பாலில் முக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டோட கார்னர்ஸில் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதும் நம்ம அந்த ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கிற ரோலை இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஆயில் சூடாகிடுச்சு. நம்ம அந்த ரோலை அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரோலை திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகும்.
இப்போது கிறிஸ்பியான எக் நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது எக் நக்கெட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு.